திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அந்த மலை சொந்தமானது. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற ஒரு மதத்திற்கு அதற்கு பின்னாடி வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு, அவர் அங்கே சமாதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? முதல்ல இந்த மாதிரி சம்பவத்தை ஒரு பொதுவான விஷயங்களை ஒரு மதம் சம்பந்தமான விஷயத்துக்கு போனதுக்காக எம்பி வந்து என்ன பண்ணணும், நவாஸ்கன் எம்பி ராஜினாமா பண்ணி போகணும். நம்மளும் ராஜினாமா பண்ணிட்டு அவர் இஸ்லாமிய மத போதகராக போயிட்டு அவர் யாரும் என்ன கேட்குறான்? ஏன் ராமநாதபுரத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பொதுவான எம்பியாக இருக்க வேண்டியல அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு, அதான் நான் சொல்லுவேன். மத விஷயத்துக்கு போகும்போது ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு, அதான் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் சட்டம் அப்படிதான் சொல்லுது. ஒரு அரசியல்வாதி அரசியல் பதவிகளோ ராஜபேர் பட்டியலில் அவர் வந்து எந்த மதத்துக்கோ எந்த ஜாதிக்கோ சப்போர்ட்டா பேசக்கூடாது. இவர் அங்கே போனது தப்பு. ரெண்டாவது அங்கே போய் ஒரு இந்துக்களுடைய புனித மலையில் போய் அசைவம் சாட்டது அதை விட தப்பு. இது தேவையற்ற ஜாதி மத மோதல்களை மதுரை திருப்பரங்குன்ற பகுதியில் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன், உண்மையான இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். இஸ்லாம் மதத்தில் திருக்குறான்ல எங்கேயாவது தர்கா வழிபாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறா? உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே தர்கா வழிபாட்டை ஏற்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்ன கருத்தின் பிரகாரம் நடக்கின்ற உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே தர்கா வழிபாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. தர்காக்கோசரம் அங்கே இவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவருடைய ஒற்றுமையை சீர்குலைத்ததுக்காக யாரோ செய்கிற சதிகளுக்கு உண்மையான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பலியாகி இந்த ஒரு மதக்கலவரம் வரக்கூடாது அப்படின்னு நல்லெண்ணத்தில் தான் தமிழக அகில இந்திய இந்து தர்மசக்தி அருளாளர் பேரவையினுடைய நாங்கள்லாம் இன்னைக்கு முயற்சி செய்கிறோம். அங்கே எந்த மதக்கலவரம் வரக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதைத்தான் எங்களுடைய நோக்கம்.